ஈரான் யுத்தத்துல அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்கு. அதே நாள்ல இருந்து தோத்துக்கிட்டு இருக்காரே! ட்ரம்ப் தான் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும், அத வெற்றியா மாத்துறக்கு அமெரிக்கா ஏகப்பட்ட ஃபார்முலாக்கள அப்ளை பண்ணி பாக்குது. ரிசல்ட் தான் வரமாட்டேங்குது. அதுல முக்கியமான ஒண்ணு ரஷ்யாவோட உதவி. அந்த ரஷ்யாவோட உதவி கணிசமா இருக்கிறனால தான், அமெரிக்காவோட 40 விமானங்கள் பஸ்மமாயிருச்சு. ஏகப்பட்ட பேஸ்கள் தடுக்க முடியாத லெவலுக்கு அடி வாங்குது அப்படின்னு அமெரிக்கா நம்புது. உண்மையும் கூட. இல்ல சீனாவோட இன்புட்ஸ் அப்படி இல்லாலும் சீனாவோட இன்புட்ஸ்ல இம்புட்டு சேதாரம் வராது அப்படிங்கிறது அமெரிக்காவோட எண்ணம். சீனா கச்சா எண்ணெய வாங்கிட்டு பணத்த குடுக்குறான். அத மட்டும் நிப்பாட்டிட்டா போதும். மத்தபடி அவன் ராணுவ ரீதியா உதவி செஞ்சா கூட நமக்கு நல்லது தான். காரணம் இல்ல, மொத 40 பேர டிக்கெட்ட கிழிச்சு குடுத்ததுக்கு ஒரே காரணம், அதாவது ராணுவ வலிமை, அமெரிக்காவோட ராணுவ வலிமை. அதுக்கடுத்து முக்கியமான காரணம், அவர்கள் சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த நம்புனார்கள். ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா கையில டிக்கெட்ட வாங்கிட்டாய்ங்க. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்த தடுக்க தான் ட்ரம்ப் போனாரு. ட்ரம்ப் போயிட்டு வெறும் கையோட வீசிட்டு வந்துட்டாரு. அடுத்த ஆப்ஷன் முதல்ல ரஷ்ய பயலுகள தடுக்கணும் அப்படிங்கிறதா, ரஷ்யாவை எப்படி தடுக்கிறது? சீனாவ மாரி மிரட்டிலாம் பணிய வைக்க முடியாது. அதிபர் ஷி ஜின்பிங்க 4 தாட்டி மிரட்டுனா, அவரு 4 தாட்டியும் பேசாம இடிச்ச புலி மாரி உட்கார்ந்துக்குவாரு. 5வது தாட்டி லைட்டா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. "நான் தாய்வான் பக்கம் போறேன். நீ கண்டுக்காத" அப்படிம்பாரு. அமெரிக்கா இம்மீடியட்டா போயிறாத. போறேன்னு கதைய சொல்லிக்க. நான் பேசாம உட்கார்ந்துக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படிதான் பேச்சுவார்த்தை ஓடும். ஆனா ரஷ்யா கிட்ட அப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால ரஷ்யா கிட்ட ஏற்கனவே ரஷ்யா யுத்தத்துல தானே இருக்கு. உக்ரைனோட கணிசமான தாக்குதல் இப்ப ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மையங்கள் மீது தான் இருக்கு. ரஷ்யா அதுக்கு பதிலடி குடுக்குது. நம்ம பார்க்கிறதே இல்லையேன்னா, நம்ம எதையுமே பார்க்கிறது இல்ல இப்ப. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கணிசமான தாக்குதல் எதற்கு அப்படின்னா, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவ பின்னோக்கி போட முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கான பிளான் பி, பிளான் இசட்லாம் இது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஈரான் யுத்தத்துல இருந்து ரஷ்யாவ கொஞ்சமாச்சும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தள்ளிட்டு போணும் அப்படிங்கிறது தான். ஆனா, கூறுகெட்ட நாடு உக்ரைன். உக்ரைன் மாரி ஒரு விலை போறக்கூடிய நாட தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருப்பாய்ங்க. போட்டிக்கு நெறைய பேர் இருப்பாய்ங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அந்த நாடு அப்படின்னு பழிய போடுறத விட, ஜெலன்ஸ்கியோட டீம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிரலாம். அதனால இவர்கள கைக்குள்ள வச்சுட்டு அமெரிக்கா எந்த எல்லைக்கும் போயிரும். அதனால பெரிய அளவுல அமெரிக்கா போக்கூடாது அப்படின்னா, இம்மீடியட்டா அணு ஆயுதங்கள பூரா வெளியில எடுத்துற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி, மிகப்பெரிய ஒரு ட்ரில்ல காட்டுறார்கள். அதாவது ஈரான விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்னைய பண்ண வைக்க முடியாது. பண்ணணும் அப்படின்னு உக்ரைன வச்சு ஏதாச்சும் பண்ண அப்படின்னா, உக்ரைன், ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா பேரும் சேர்ந்து அடி வாங்க வேண்டியது தான். ரஷ்யாவோட அணு ஆயுதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல பதிலுக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கு. அமெரிக்காட்ட இருக்கு. எல்லார்கிட்டயும் இருக்குன்னே வச்சுக்குவோம். எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு யாரு தான் பூமியில உயிர் வாழ்றது? நிலவுல எல்லாம் இன்னும் எந்த செட்டிங்குமே இல்ல. உலகம் அழிஞ்சாலும் நாம சேஃபா வாழணும் அப்படின்னு பூமிக்கடியில தான் பெரிய ஆட்கள் எல்லாரும் பங்கர்கள உருவாக்குறார்களே ஒழிய, பூமிய விட்டு இன்னும் வெளியில உருவாக்கல. முழு வேகத்துல அதாவது ரஷ்யா கிட்ட 6000 இருக்கு. அமெரிக்கா கிட்ட 5000 இருக்கு. அடுத்தடுத்த நாடுகள்ட்ட கணிசமா இருக்கு. அது கம்மியா 100க்கும் 200க்கும் இருக்குன்னே வச்சுக்குவோம். எல்லாரும் மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சா, பூமி தாங்குமா அப்படின்னு கேட்டா, பூமி தாங்கும். இப்ப வாழக்கூடிய மனிதர்களுக்கு பூமியில இடம் இல்லன்ட்டு போயிரலாம். அப்ப பண்ண மாட்டார்கள். ஆனா அதுக்கு முதல்ல பலத்த காட்டணும். அந்த வேலைய ரஷ்யா இப்ப பயங்கரமா ஈடுபட்டிருக்கு. அதாவது உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ரஷ்யாவோட அணு ஆயுத படைகள் அப்பப்ப தங்களோட சோதனைகள பண்ணுவார்கள். அதாவது அவர்களோட நியூக்ளியர் யூனிட் ட்ரில்ல கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பண்ணுவார்கள். ஆனா, இவ்வளவு நாள் யுத்தம் நடக்குது. வருஷக்கணக்குல யுத்தம் நடக்குது. ஒவ்வொரு தாட்டியும் ட்ரில் கண்டக்ட் பண்ணுவார்கள். சில விஷயத்த அஃபிஷியலா சொல்வார்கள். சில விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் சொல்வார்கள். சில விஷயங்கள் வந்து கசிய விடப்படும். ஆனா, அதுல எதுலயுமே இல்லாத அளவு இப்ப அஃபிஷியலா சொல்றார்கள். ஆனா, அந்த யூனிட்டோட சைஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. காரணம் என்ன? காரணம் நம்ம 2 நிமிஷமா பார்த்த விவகாரங்கள் தான் காரணம். ரஷ்யா மிரட்டுது. ரஷ்யா மிரட்டல் அப்படிங்கிறது அணு ஆயுதம் கடைசி ஆப்ஷன் கிடையாது. முக்கியமான உள்கட்டமைப்பு, முக்கியமான தலைவர்கள உரசுனாலும் அணு ஆயுதத்த நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர்கள் நியூக்ளியர் டாக்ட்ரின மாத்தி வச்சிருக்கார்கள். அதனால இப்ப இந்த மிகப்பெரிய படைபலத்தோட ஒரு ட்ரில்ல நடத்தி காட்டியிருக்கார்கள். எவ்வளவு அப்புட்ன்னா சுமார்
64,000 துருப்புக்கள வச்சு நடத்தியிருக்கார்கள். எது நியூக்ளியர் யூனிட்ட மட்டுமே இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்த வச்சு நடத்தியிருக்கார்கள். 140 போர் விமானங்கள்ல ஈடுபட்டிருக்கார்கள். அதேபோல இதுல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சப்மரைன்கள் தான். அது 13 இயக்கியிருக்கார்கள். இந்த மாரி ஒரு பெரிய பிக்சர்ல லார்ஜ் ஸ்கேல்ல நியூக்ளியர் யூனிட் படைய வச்சு ஒரு ட்ரில்ல கண்டக்ட் பண்ணியிருக்கார்கள். இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு ஒரு சிக்னல் தான். நீ பாட்டு ஈரான நோக்கி போ. நாங்க செய்யறதை சமாளிச்சுக்க. அதுக்குன்னு எங்கள அப்படியே அழகா தூக்கி அப்படி ஓரமா வச்சிரலான்னு பார்த்தா, வாய்ப்பே இல்ல. தர்மடி விழுகும் அப்படிங்கிறத இப்ப செஞ்சு காட்டியிருக்கார்கள். ரஷ்யாவோட அணு ஆயுத பலம் அப்படிங்கிறது ஒரு அசுர பலம். நமக்கு புடிச்சனால ரஷ்யாவுக்கு கூஜா தூக்குறோம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா பிளான் பண்ணி எல்லாரையும் அழிச்சிட்டா கூட, ஆட்டோமேட்டிக்கா அணு ஆயுதங்கள் போய் அமெரிக்காவ அழிச்சிரும். இல்ல தடுக்க முடியும் அப்படின்னா, அஃபிஷியலா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்க முடியும்னு சொல்லி இருக்கிறதே நாறி போயிருது. இந்த யுத்தத்துல எது? ஈரான், அமெரிக்கா யுத்தத்துல நல்லாவே உலகம் சந்திச்சிருச்சு. ஆனா ரஷ்யாவோட மிசைல்கள தடுக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்ல. அப்ப 6000 அணுகுண்டு பாயும்னு எடுத்துக்க வேண்டியது தான். அப்ப இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில எதையும் ஆரம்பிச்சிராதீங்கடா, விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய படைகள் அணு ஆயுதத்த வச்சு மிரட்டி இருக்கார்கள். அமெரிக்கா மிரண்டு போய் இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.